அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாயிறங்கி வரும். அபிஷேகம் தந்து வழி நடத்தும். ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளை கொடுத்த என் தேவனுக்கு முதலாவது நன்றி. அவர் மகிமை உள்ளவர், வல்லமை உள்ளவர், பெரிய காரியங்களை செய்கிறவர். நான் விசுவாசிக்கிறேன், இன்றைக்கு தேவன் நம்மத்திலே ஒரு பலத்த காரியத்தை செய்யும்படியாய் நாம் ஒவ்வொருவரையும் இணைத்திருக்கிறார். இது தேவன் உண்டு பண்ணின ஒரு நேரம். தேவ பிள்ளைகளாய் கூடியிருக்கிற நம்மோடு பரிசுத்த ஆவியானவர் இடைப்படும்படியாய், கர்த்தருடைய வார்த்தை அதிகாரத்தோட வல்லமையோட புறப்படும்படியாய், இதை இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் தேவ அபிஷேகமும் கர்த்தருடைய பிரசன்னமும் விடுதலையும் சுகமும் சமாதானமும் சந்தோஷமும் சௌக்கியமும் பாக்கியமும் நன்மையும் பெற்றுக்கொண்டு கர்த்தர் நல்லவர் என்பதை ருசிக்கத்தக்கதான தேனிலும் மதுரமான திவ்ய பிரசன்னம் இவர்கள் மீது இறங்கி வரும்படியா எல்லாம் வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் இந்த நாளை நமக்கு கொடுத்த எல்லா கிருபைகளுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். முதலாவது இந்த வாய்ப்பு கொடுத்த என் தேவனுக்கு நன்றி சொல்லுகிறேன். அதன் பிறகு அருமையான தேவ மனுஷ சிஸ்டர் ரெபேக்கா அவர்களும் மற்றும் இதை நடத்தி கொண்டிருக்கிற இந்த ஜூம் மீட்டிங்கை பல மாதங்களாக பல ஊழியர்களை இணைத்து தேவ ராஜ்யம் கட்டப்பட வேண்டும், தேவனுடைய சபைகளுக்குள்ள ஒரு எழுப்புதல் வர வேண்டும், தேவ பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை உண்டாக வேண்டும், தேவ பிள்ளைகளுக்கு ஒரு சமாதானத்தும் ரட்சிப்பும் காணப்பட வேண்டும் என்று சொல்லி மிகுந்த பாரத்தோடு ஜபித்துக் கொண்டிருக்கிற இந்த ஊழியத்தை நடத்தி கொண்டிருக்கிற அருமையான தேவ மனுஷ சிஸ்டர் எஸ்தர் குளோரியை தேவன் வல்லமையாய் பயன்படுத்தும்படியாய் பெரிய காரியங்களை கர்த்தர் அவளை கொண்டு செய்யும்படியாய் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன், துதிக்கிறேன். அவரையும் அவர் செய்கிற ஊழியங்களும் கர்த்தர் வருகிற நாட்களிலே அப்பிரவிதமாக ஆசீர்வதித்து இதை காட்டிலும் 1000 மடங்கு இந்த ஊழியங்கள் பெருகும்படியாய் ஊழியக்காரன் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இட்ஸ் a great joy. உண்மையாகவே ஒரு மிகுந்த சந்தோஷம். பல தேசத்திலிருந்தும் தேவ பிள்ளைகள் இந்த கூட்டத்தில் நீங்கள் இணைந்திருப்பதை நாவில உணர்கிறேன். பாஸ்டர் அன்மியூட் பண்ணுங்க பாஸ்டர், அன்மியூட் பண்ணுங்க பாஸ்டர். பாஸ்டர் அன்மியூட் பண்ணுங்க பாஸ்டர். பாஸ்டர் பாஸ்டர் அன்மியூட் பண்ணுங்க பாஸ்டர். முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லி 23ஆம் அதிகாரம் நீதிமொழிகள் 18ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். இன்றைக்கு இந்த கூட்டத்துல இணைந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு முடிவை கொடுக்கும்படியாய், ஒரு விடுதலையை கொடுக்கும்படியாய், நாம் ஜெபிக்கிற ஜெபத்திற்கு ஆம் என்றும் ஆமேன் என்றும் பதிலை தரும்படியாய் நம்மளை எல்லோரையும் அனைத்து இந்த கூட்டத்துக்கு இணைத்திருக்கிறார். கர்த்தர் எவ்வளவு நல்லவர். வேதம் சொல்லுகிறது 1 தெசலோனிக்கேயர் 5:20 தீர்க்க தரிசனங்களை அற்பமா எண்ணாதிருங்கள். Do not despise a prophecy. 2 பேதுரு 1:21 பாஸ்டர் மியூட்ல போகுது பாஸ்டர், அன்மியூட் பண்ணுங்க பாஸ்டர். வேதத்திலே வாசித்தோம், தேவனுடைய மனிதர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினதுதான் கர்த்தருடைய தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தை. இந்த நாளிலும் கூட தேசத்தின் பிள்ளைகளாக, ஊழியர்களாக, விசுவாசிகளாக ஒரே சிந்தையோடு, ஒரே உள்ளத்தோடு, ஒரே எதிர்பார்ப்போடு நாம் கூடியிருக்கிறோம். இந்த நாளிலே கர்த்தர் பேசுகிற வார்த்தை இதுதான். அவர் சொல்லுகிறார், நமக்கு, நம்முடைய தேசத்துக்கு, நம்ம சபைகளுக்கு, ஆவிக்குரிய வாழ்க்கையில இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் கர்த்தர் ஒரு முடிவை கொடுக்க போகிறார். கடந்த ஜனவரி 22 முதல் கொண்டு இந்த நிமிஷம் வரையிலும் கண்ணின் இமையை போல நம்மளை பாதுகாத்து இருக்கிறார். சகல காரியங்களும் கர்த்தர் வெளியரங்கமான பதிலை கொடுத்திருக்கிறார். இன்னும் அநேக காரியங்கள் செய்யும்படி அவர் ஆயத்தமா இருக்கிறார். இந்த தேவன் சதா காலங்களும் நம்முடைய தேவனா இருக்கிறார். அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமல்ல. இந்த கூட்டத்துல நிறைய பேர் இணைஞ்சிருக்கிறீங்க.
வயசானவங்க இணைஞ்சிருக்கிறீங்க, நடுத்தரம் உள்ள இணைஞ்சிருக்கிறீங்க, ஊழியர்கள் இணைஞ்சிருக்கீங்க, விசுவாசிகள் இணைஞ்சிருக்கிறீங்க, ஆராதனை பிள்ளைங்க இணைஞ்சிருக்கிறீங்க. உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, சில பேர் பலவீனத்தோட நீங்க காணப்படுறது ஆண்டவர் வெளிப்படுத்துறாரு. ஐயா, எனக்கு ரொம்ப நாளா அந்த கால் வலி உண்டு, பேக் பெயின் உண்டு, அநேக நாட்களா நான் ஜெபித்துட்டு இருக்கிறேன், எனக்கு ஒரு பரிபூர்ண சுகம் வேண்டும் என்று சொல்லி, அப்படிப்பட்டவர்களை இன்று கர்த்தருடைய ஆவியானவருடைய அபிஷேக வல்லமை உங்கள் மீது இறங்கி வர போகிறது. கர்த்தர் உங்களை விடுவித்து அனுப்ப போகிறார். அவருடைய வல்லமையை நீங்கள் அனுபவிக்கும்படியாய் நாளை கர்த்தர் கொடுத்த எல்லா கிருபைகளுக்காய் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். 5 விதமான காரியத்தின் கீழாக நீ கர்த்தருடைய வார்த்தையை தியானித்து ஆண்டுடைய சுகமளிக்கிற வல்லமையும் ஆண்டுடைய ஆசீர்வாதத்தையும் ஆண்டுடைய விடுதலையும் இனி நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். முதலாவது, யாருக்கு ஆண்டவர் ஒரு முடிவை கொடுக்கிறார் என்று சொன்னால், ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஒரு முடிவை கொடுக்கிறார். இந்த குளோபல் ரிவைவல் ஃபயர் மினிஸ்ட்ரி என்பது ஒரு ஜெபிக்கிற ஒரு ஊழியம். தேவனால் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு இந்த கடைசி நாட்களில ஒரு கூட்டத்தை தேவனுக்காக பயன்படுத்த வேண்டும் என்பதற்காகவே பாரத்தோடு ஜெபிக்கிற ஒரு அற்புதமான ஒரு அழைப்பு பெற்ற இந்த குளோபல் ரிவைவல் ஃபயர் மினிஸ்ட்ரியை பார்த்து கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் வெளியரங்கமான ஒரு முடிவை கொடுக்க போகிறார். ஜெபிக்கிறவர்கள். வேதாகமத்துல எலியாவை குறித்து பார்க்கிறோம். இந்த எலியா ஒரு தீர்க்கதரிசி என்று நாம் அறிந்தாலும் அவனை குறித்து வேதம் சொல்லும் போது பாடுள்ள மனுஷன் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. Though he was the anointed and prophet of God, the Bible talks about and said about him, he is a common man like you and me. உங்களை போல என்னை போல ஒரு சாதாரண மனிதன் என்று சொல்லி யாக்கோபு 5:17 வாசிக்கிறோம். இந்த மனுஷன் ஒரு சாதாரண மனுஷனா இருந்தாலும் ஒரு ஜெபிக்கிற மனுஷனா இருந்தான். நாமும் கூட ஒரு சாதாரண மனிதர்களா இருக்கலாம், ரட்சிக்கப்பட்ட ஒரு பிள்ளையா இருக்கலாம், விசுவாசியா காணப்படலாம், ஆராதிக்கிற பிள்ளைகளா இருக்கலாம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில ஜெபிக்கிற பிள்ளைகளா இருப்பதுதான் மிக முக்கியமானது. ஜெபிக்கிற பிள்ளைகளோட கூட கர்த்தர் இருப்பார். ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு வெளிப்பாடுகள் கிடைக்கும். ஜெபிக்கும் போது தரிசனத்தை பார்க்க முடியும். ஜெபிக்கும் போது கர்த்தர் தீர்க்க தரிசனத்தை உரைப்பார். ஜெபிக்கும் போது அபிஷேகங்கள் புறப்பட்டு வரும். ஜெபிக்கும் போது வல்லமையினால் நாம் நிரப்பப்படுவோம். ஜெபிக்கும் போது கர்த்தர் புதிய அந்நிய பாஷைகளை கொடுப்பார். ஜெபிக்கும் போது ஆவியில ஒரு புது பலன் உண்டாகும். ஜெபிக்கும் போது சத்துரு விலகி ஓடுவான். ஜெபிக்கும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறார். இந்த நாளிலே எலியாவை கர்த்தர் எப்படி அந்த நாட்களிலே மழை பெய்யாதபடியாய் அவன் கருத்தாய் ஜெபம் பண்ணினானோ, தேசங்களுக்காக அவனை கர்த்தர் எடுத்து பயன்படுத்தினார். அவர் ஜெபிக்கும் போது வானத்திலிருந்து அக்கினி புறப்பட்டு வந்தது. அவர் ஜெபித்த போது மழை நின்று போனது. அதற்கு காரணம் என்ன? அவர் தேசத்துக்காய் ஜெபிக்கிறவனாய் இருந்தான். தேசத்துக்காய் ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் முடிவை கொடுக்கிறவராய் இருக்கிறார். இந்த நாளிலே நாம் பாரத்தோட இன்று ஒப்பு கொடுப்போம். தகப்பனே, என்னுடைய வாழ்க்கையில ஜெப ஆவியை ஊற்றுங்க தகப்பனே. ஆண்டவரே, என் தேசத்துக்காக, யூரோப் தேசத்துக்காக, ஜெர்மனி, பிரான்ஸ், உக்ரைன் போன்ற சகல யூரோப் தேசத்துக்காக, சுற்றிருக்கிற உலக தேசத்துக்காக ஜெபிக்கக்கூடிய ஜெப ஆவியை ஆண்டவரே என் சிரசின் மீதும், என் குடும்பத்தின் மீதும், என் சபையின் மீதும், என் ஊழியத்தின் மீதும், என் தனிப்பட்ட வாழ்க்கையின் மீதும் நீ ஊற்றும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம் என்று சொல்லி எலியாவை கடைசி காலங்களிலே தேவன் எதிர்பார்க்கிறார். எலியாவின் ஆவியை ஊற்றும்படியாக தேவன் கடைசி காலங்களில் நம்மை எதிர்பார்க்கிறார். அவர் ஆயத்தமா இருக்கிறார். நீங்கள் ஆயத்தமா இருக்கிறீர்களா? உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார். சாதாரணமான காரியங்கள் அல்ல. நீங்கள் ஜெபிக்கும் போது கர்த்தர் ஒரு பலத்த காரியத்தை செய்து நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய், அவர் நாமத்தை உயர்த்தும்படியாய் தேவன் பிரியமுள்ளவராய் இருக்கிறார். இன்றைக்கு உங்களை ஒப்புக் கொடுங்கள். கர்த்தாவே, என்னை எடுத்து நீர் பயன்படுத்தும் ராஜா, என்னை எடுத்து நீர் பயன்படுத்தும் ராஜா என்று சொல்லி நீங்கள் முழுமையாய் ஒப்புக் கொடுக்கும் போது கர்த்தர் உங்களை கொண்டு பலத்த காரியத்தை செய்கிறவராய் இருந்தார். எலியா ஜெபிக்கிறவனா இருந்தான். அவன் நாவிலே கர்த்தர் அதிகாரத்தை கொடுத்தார். ஜெபிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தேவன் நாவிலே அதிகாரத்தை கொடுக்கிறார். If you are prayerful person, God give you the grace and power under your tongue. தேவனுடைய அபிஷேகமானது உன்னுடைய நாவின் மீது வைக்கப்படும் என்று சொல்லி கர்த்தர் இந்த நாளிலே உங்களோட கூட பேசுகிறார். நீ ஜெபிக்கிற பிள்ளையா இருப்பாய் என்று சொன்னால் அந்தகார வல்லமைகளும் சத்ருவின் சேனைகளும் சத்ருவினுடைய போராட்டத்திலிருந்து ஒரு விடுவிக்கக்கூடிய ஒரு தேவ மனுஷியாய், ஒரு தேவ மனுஷனாய் கர்த்தர் இந்த கடைசி நாட்களிலே
உங்களை பயன்படுத்த விரும்புகிறார். உங்களை பயன்படுத்த விரும்புகிறார். அதற்கு தேவையானது ஜெபம் என்ற ஒரு ஆயுதம். ஜெபிக்கிறவனை தேவன் கடைசி நாட்கள் எதிர்பார்க்கிறார். எலியா தேசத்துக்காக ஜெபிக்கிறவனா இருந்தான். கர்த்தர் அந்த ஜெபத்திற்கெல்லாம் பதிலை தந்து ஒரு முடிவை கொடுத்தார். இன்றைய செய்தியுடைய தலைப்பு, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. சிறையிருப்பு யோபு தன் சிநேகிதனுக்காக ஜெபிக்கிறவனாய் இருந்தான். இந்த குளோபல் ரிவைவல் ஃபயர் மினிஸ்ட்ரி என்பது சிநேகிதனுக்காக ஜெபிக்கிற ஒரு ஊழியம், மற்றவர்களுக்காக பாரப்படுகிற ஒரு ஊழியம், மற்றவங்களுக்காக பிரயாசப்பட்டு இவர்கள் விடுதலையாக்கப்பட வேண்டும் என்ற ஒரு ஊழியம். இந்த ஊழியத்தில் நீங்கள் விசுவாசம் இருப்பது கர்த்தருடைய பார்வையில கனம் பெற்றது. நீங்கள் சாதாரணமா இணையவில்லை. கர்த்தருடைய சித்தத்தின்படி, அனுகிரகத்தின்படி தேவனாகிய கர்த்தர் நம்மை இணைத்திருக்கிறார். இந்த கடைசி நாட்களிலே ஒரு கூட்டம் தேவனுக்காக எழும்ப வேண்டும் என்பது அவருடைய சித்தமாய் இருக்கிறது. இந்த இடத்துல பார்க்கிறோம், யோபு சிநேகிதனுக்காக ஜெபிக்கிறவனா இருந்தான். எப்பொழுது அவன் பாடுள்ள அன்மியூட் பண்ணுங்க பாஸ்டர். மியூட்ல போயிட்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், இந்த தேவ மனுஷன் எவ்வளவோ பாடுகள், நிந்தனைகள், போராட்டங்கள் வந்து நிமித்தம் கூட அவன் ஜெபிக்க ஒரு வாஞ்சி உள்ளவனா இருந்து, ஜெப ஆவியை பெற்றவனா இருந்து, சிநேகிதனுக்காக ஜெபிக்கிறவனா இருந்தான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நிறைய பிரச்சனை இருக்கலாம். குடும்ப பிரச்சனை இருக்கலாம், பொருளாதாரத்துல ஒரு பிரச்சனை இருக்கலாம், சரீரத்துல ஒரு பிரச்சனை இருக்கலாம், எதிர்காலத்தை குறித்து கவலைப்படலாம், பல போராட்டத்தின் வழியே நாம் செல்லலாம். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், யோபனுடைய வாழ்க்கையில ஒரு கிருபை இருந்தது போல அவன் ஜெபிக்கிறவனா இருந்த போது கர்த்தர் அவனுடைய ஆயுசு நாட்களை மாத்திரம் அல்ல, அவனுடைய சிறையிருப்பை எல்லாம் மாற்றி அவன் இழந்து போனதெல்லாம் 1000 மடங்கு கர்த்தர் திருப்பி தந்தார். என் தேவ ஜனமே, உனக்குள்ளாக அப்படிப்பட்ட வாஞ்ச, ஒரு விருப்பம், ஒரு தாகம், ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு பாரம், ஆத்துமா மேல ஒரு பாரம் உங்களுக்குள்ள இருக்குமானால், மற்றவங்களுக்கு ஜெபிக்கிற பிள்ளையான் இருப்பாயானால் உன்னுடைய சிறு இருப்பை தேவன் மாற்றுவார். யோபுக்கு எப்படி ஒரு முடிவை கொடுத்தாரோ, யோபுடைய வாழ்க்கையில எப்படி ஒரு பெரிய விடுதலையை கர்த்தர் கொடுத்தாரோ, அவன் இழந்து போனதெல்லாம் கர்த்தர் 1000 மடங்கு கொடுத்தாரோ, உங்களுக்கு தரப்போறாருன்னு சொல்றேங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆண்டவரே, 2022 அக்டோபர் மாதத்துல இந்த ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ள போறேன் தகப்பனே. இவ்வளவு நாட்கள், இவ்வளவு காலங்கள் நீ சொன்ன தரிசனத்தின்படி, நீ சொன்ன வார்த்தையின்படி நான் கீழ்ப்படிஞ்சு ஒவ்வொரு காரியத்தை நான் செஞ்சேன்பா. மற்றவங்களுக்காக ஜெபிச்சேன்பா, சபைகளுக்காக ஜெபிச்சேன்பா, அழிந்து போற ஆத்துமகளுக்காக ஜெபம் பண்ணேன்பா, என் சொந்த ரட்சிக்கப்படணும்னு ஜெபம் பண்ணேன்பா, என் நண்பர்கள் அழிந்து போக கூடாதுன்னு ஜெபம் பண்ணேன்பா. அதெல்லாம் நீங்க உற்று கவனிக்கீங்க ஆண்டவரே. ஆண்டவரே, நான் விட்ட கண்ணீர் எல்லாம் இந்த துருத்தில இருக்கு தகப்பனே, நீங்க பதிலை தரப்போறீர் என்ற நம்பிக்கையோட, விடுதலையோட கூட நான் ஜெபிக்கிறேன் என்று சொல்லி இன்றைக்கு ஒப்பு கொடுக்கிற, பாரத்தோட ஒப்பு கொடுக்கிற அருமையான தேவ பிள்ளையே, கர்த்தருடைய ஆவியானவர் உன்னோட பேசுகிறார். அவர் சொல்லுகிறார், உன் சிறையிருப்பை மாற்றக்கூடிய நாட்கள் வரப்போகிறது. உன்னுடைய சிறையிருப்பின் நாட்கள் மாறப்போகிறது. கர்த்தருடைய விடுவிக்க போகிறார். Thank you Lord. தெய்வீக வல்லமை உங்கள் மீது இறங்கி வருவதாக இயேசுவின் நாமத்தினால. Thank you Lord for the fire. அக்கினி அபிஷேகத்துக்காக நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. வாஞ்சை ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஒரு முடிவை தருகிறவராய் இருக்கிறார். வேதாகமத்திலே குறித்து பார்க்கிறோம், குழந்தை இல்லாமல் ஒவ்வொரு ஆண்டும் தேவ சமூகத்துல கண்ணீரோட ஜெபித்த ஒரு மகள். சில பேர் கண்ணீரோட ஜெபம் பண்ணுவாங்க, ஐயா எனக்கு திருமணம் ஆகணும், என் பிள்ளைகளுக்கு இன்னும் திருமணம் ஆகல, ஐயா என் பிள்ளைகளுக்கு இன்னும் குழந்தை பாக்கி இல்ல, ஐயா என் பிள்ளைகளுக்கு இது நடக்கணும், அது நடக்கணும் சொல்லி கண்ணீரோட ஜெபம் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட இந்த கூட்டத்துல இருப்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் சொல்லுகிறார், அன்னாலை
அன்னாளை ஆசீர்வதித்தவர் இந்த நாளிலே உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். உங்களுக்கு ஒரு முடிவை கொடுக்க போகிறார். உன் கண்ணீர் ஒரு நாள் வீணாய் போகாது. யோவான் 20:15 வாசிக்கிறோம். மரியாள் அழுத போது இயேசு கிறிஸ்து அவளை பார்த்து கேட்கிறார், ஸ்திரீயே நீ ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய்? அவள் ஜெபம் வீணாய் போகல. அவள் ஜெபம் வீணாய் போகல. கர்த்தர் விசாரிக்கிறவர். அழுது ஜெபிக்கிற பிள்ளைகளை விசாரிக்கிறவர். இந்த பாரத்தோட நீங்க ஏதோ ஒரு காரியத்தை குறித்து அழுது நீங்க ஜெபித்து கொண்டிருக்கலாம். இந்த காரியம் நடக்கணும்னு சொல்லிட்டு அழுது ஜெபம் பண்ணி கொண்டிருக்கலாம். உங்க அழுகைய மனுஷனுக்கு தெரியாம தனிமையில அப்பா பிதாவே என்று சொல்லி ஹல்லேலூயா மறைத்து தேவ சமூகத்தை நீங்க ஜெபித்துக் கொண்டிருக்கலாம். உன் அழுகைக்கு ஏற்ற பதிலை கர்த்தர் கொடுக்கிற நாட்கள் வரப்போகிறது. ரீமாலா தூரபாலா தரபானா ஷந்தே. Thank you Lord. Thank you Father. அழுகையா ஜெபிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு ஆண்டவர் ஒரு முடிவை கொடுக்க போகிறார். லூக்கா 18:1 ஆண்டவர் சொல்றாரு, நீ சோர்ந்து போகாம ஜெபம் பண்ணுங்க. சில பேர் நம்ம சோர்ந்து போறோம். ஆண்டவரே நான் ஃபாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்றேன், பொருத்தனையோட ஜெபம் பண்றேன், கருத்தா ஜெபம் பண்றேன், ஆண்டவரே என்ன ஜெபம் பண்ணாலும் என் ஜெபத்துக்கு இன்னும் பதில் வரலையேப்பா என்று சோர்ந்து போய் இருக்கிறீங்களா? கர்த்தர் சொல்லுகிறார், தேங்க்யூ லார்ட், குறித்த காலத்துல உன் ஜெபத்துக்கு ஆண்டவர் பதிலை தரப்போகிறார். அந்த காலம் ரொம்ப தூரம் கிடையாது. அந்த காலம் ரொம்ப தூரம் கிடையாது. மிகுந்த சமீபத்துல, மிகுந்த அருகாமையில நீங்க இருக்கிறீங்க. You are very closer to the season. That day, that year, that month is not too far. Your God Almighty is watching over you. I speak the supernatural provision. I speak the supernatural intervention. I speak the supernatural miracle. The God is going to do it in your life. You're going to expect that. Hallelujah. கர்த்தர் அப்படிப்பட்ட காரியத்தை உங்கள் வாழ்க்கையில செய்ய போகிறார். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் அறிவிப்பேன் என்று சொன்ன சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர் வருகிற நாட்களிலே ஒரு வெளியரங்கமான பதிலை தரப்போகிறார். ஹல்லேலூயா. எந்த காரியத்திற்காக நீ அழுது புலம்பி வெட்கப்பட்டாயோ அதே இடத்துல கர்த்தர் உன்னை மேன்மையா வைக்க போகிறார். உன்னை வாழாக்காமல் தலையாக்க போகிறார். நீ கீழாகாமல் மேலாக போகிறார். உன் சத்துருக்கள் மத்தியில உனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்த போற கிருபைகளுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். முதலாவது குறிப்பு, ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஒரு முடிவை கொடுக்கிறார். இரண்டாவது, துதிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு முடிவை கொடுக்கிறார். துதி. ஜெபிக்கிறவர்கள் பரலோகத்திலிருந்து ஜெபத்துக்கு பதிலை கொண்டு வருகிறார்கள். I repeat again. ஜெபிக்கிறவர்கள் பரலோகத்திலிருந்து ஜெபத்துக்கு பதிலை கொண்டு வருகிறார்கள். ஆனா ஆராதிக்கிறவர்கள் பரலோகத்திலிருந்து பிரசன்னத்தை கொண்டு வருகிறார்கள். ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் உண்டு. பிரசன்னம் தான் ரொம்ப முக்கியம். பிரசன்னம் இல்லாத வாழ்க்கை நமக்கு வேணாம். தேவ பிரசன்னம் இருக்கணும். இஸ்ரவேல் ஜனங்க சொல்லும் போது, ஆண்டவரே உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக சொல்லட்ட ஆண்டவரே. நீங்க எத்தனை பேர் அப்படிப்பட்ட சமூகத்தை நம்ம எதிர்பார்க்கிறோம்? ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஆராதனை மேலோட்டமான ஆராதனை அல்ல, தன்னை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து ஆராதிக்கிற ஒரு ஆராதனை. ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கிற ஆராதனைய கடைசி காலத்துல தேவன் எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு இருக்கிற ஆராதனையை நம்ம பாக்குறோம். யூடியூப்ல ஆராதிக்கிறத பாக்குறோம், இங்க அங்க ஆராதிக்கிற பாக்குறோம். ஆனா பவுலும் சீலாவும் எப்படி ஆராதிச்சாங்க? மியூசிக்கே கிடையாது, பாடல், அவங்க என்ன பாட்டு பாடினாங்கன்னு தெரியாது. இருட்டுல சின்னோண்டு ஒரு இடத்துல அவன் கால்கள் கட்டப்பட்டவனாய் சங்கிலியில, ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இல்ல, ஒரு பிஎஸ் சிஸ்டம் இல்ல, ஒரு எலக்ட்ரிசிட்டி இல்ல, மைக் இல்ல, கீபோர்டு இல்ல, ஒண்ணுமே இல்ல. ஆனா ஒன்னே ஒண்ணு இருந்தது, முழு உள்ளத்தோட ஆராதிச்சாங்க, முழு வெள்ளத்தோட ஆராதிச்சாங்க. என் ஆண்டவர் என்னுடைய ஆராதனையை கேட்பார் என்று சொல்லி 2-3 பேர் மத்தியில நான் இருப்பேன் என்று சொன்னீர் ஆண்டவர் என்று சொல்லி ராம் முழுவதும் தூங்காம நடுராத்திரியில அருமையான இந்த கோபல் ரிவைவல் ஃபயர் மினிஸ்ட்ரி அப்படிதாங்க. நான் எப்பெல்லாம் திடீர்னு போன் பண்ணுவேனோ அப்பெல்லாம் மீட்டிங் நடக்கும். நைட்டு காலையில 24 hours. ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். தேவனுடைய நாம மகிமைக்காக சொல்றேன், அநேக தேசங்களுக்கு நான் போயிருக்கிறேன். ஆனா இந்த மாதிரி ஒரு ஊழியத்தை நான் பார்க்கவே இல்லை. கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். ஏன்னா அர்ப்பணித்து எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் ஆண்டவருக்காகவே ஆத்துமாக்காகவே பிரயாசப்பட்டு செய்கிற இந்த ஊழியத்துக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அந்த பவுலும் சீலாவும் சிறையில அவங்க ஆராதிக்கும் போது தேவதூதன் கடந்து வந்தானா. இன்னைக்கு நம்ம சர்ச்சில எல்லாம் ஆராதிக்கிறோம், நல்லா யோசிச்சு பாருங்க, நிறைய இடத்துல ஆராதிக்கிறோம், நம்மளால பிரசன்னத்தை உணர முடியல, வல்லமை உணர முடியல சில இடத்துல.
ஆனா இந்த இடத்துல பாருங்க, சிறையில ஆராதிக்கிறாங்க, இருட்டான ஒரு சூழ்நிலை. அந்த இடத்துல தேவ மகிமை கடந்து வந்தது. இதுல இருந்து நாம என்ன கற்றுக்கொள்ள முடியும்னா, ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆராதனை எதிர்பார்க்கிறார் தெரியுமா? மேலோட்டமான ஆராதனை அல்ல. சந்தோஷத்தோடு இருக்கும் போது நம்ம ஆராதிக்கிறது ஆராதனை அல்ல. நெருக்கத்தோடு, வேதனையோடு, துன்பையோடு இருக்கும் போதுதான் அந்த ஆராதனையில தாங்க ஆண்டவர் மகிமைப்படுகிறார். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி கிறிஸ்துவ சமுதாயத்துல பெரிய எழுப்புதல் இருந்தது. அநேக ரட்சிக்கப்பட்டிருந்தாங்க. அநேக சபைகளில ஆத்துமாக்கள் கொள்ள பொருளா வந்தாங்க. இப்போ நம்முடைய எழுப்புதலின் நாட்கள்ல நம்ம இருக்கிறோம்னு சொல்றோம். ஆனா நம்முடைய சபைகளும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் ஆத்துமாக்களை கொள்ள பொருளா நம்மளால அறுவடை செய்ய முடிகிறதா? சபைக்கு மக்கள் ஆர்வத்தோடு தாகத்தோடு வர முடிகிறதா? எங்க அந்த தாகம், எங்க அந்த எழுச்சி, எங்க அந்த எழுப்புதல்? இந்த குளோபல் ரிவைவல் ஃபயர் மினிஸ்ட்ரியில கர்த்தர் தேசத்துக்கு ஒரு எழுப்புதலை கொடுக்க போகிறார். அல்லேலூயா. யாரெல்லாம் இணைச்சி இங்க ஆராதிக்கிறீங்களோ, ஜெபிக்கிறீங்களோ, உண்மையிலே சொல்றேன், இந்த ஜூம் மீட்டிங்ல 30 நாளும் நடக்குது. 30 நாளும் கடந்து நீங்க போய் பாருங்க. 31வது நாள் ஒன்னாவது நாள்ல ஃபயர் ஆயிடுவீங்க. நீங்க அக்கினியா மாறிடுவீங்க. உங்களை பயன்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க. ஏன் தெரியுமா? பல தேசத்துல இருந்து ஊழியக்காரங்க உங்களுக்காக பல சமயக்காரங்க உங்களுக்காக ஜெபம் பண்றாங்க. விசுவாசிங்க ஜெபிக்கிறாங்க. புது புதிய மன்னா நமக்கு கிடைக்கிறது. புது புது வெளிப்பாடுகள் கிடைக்கிறது. இந்த கடைசி காலத்துல ஆராதனை வீரர்களை எதிர்பார்க்கிறார். பவுலும் சீலாவையும் கர்த்தர் ஒரு விடுதலை கொடுத்தார். சிறையிலிருந்து ஒரு விடுதலை. சங்கிலிகள் அறுந்து போனது. இன்னைக்கு சத்துரு போட்டு வச்சிருக்கிற சங்கிலி, சாபம் என்ற சங்கிலி, வியாதி என்ற சங்கிலி, தரித்திரம் என்ற சங்கிலி, இப்படி பல சங்கிலி, குடும்பத்துல பிரிவினை என்ற சங்கிலி, எந்தெந்த சங்கிலி எல்லாம் சத்துரு கட்டி வச்சிருக்கிறானோ இன்றைக்கு கர்த்தர் உங்களை விடுவிக்கிறார் இயேசுவின் நாமத்தினால. எப்படி ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ சொன்னானோ, நான் ஆராதிக்கிறேன் எங்கள் தேவன் எங்களை விடுவிக்க வல்லவர், எங்களை விடுவிக்க வல்லவர், எங்களை விடுவிக்க வல்லவர், எங்களை விடுவிக்க வல்லவர். இந்த குளோபல் ரிவைவல் ஃபயர்ல எங்களை விடுவிக்க வல்லவர். இங்க இருக்கிற வியாதிகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த கூட்டத்துல வியாதியோட கூட இருக்கிற ஜனங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரோட விடுவிக்கப்படுவதாக, அந்த சங்கிலிகள் அறுக்கப்படட்டும், பிசாசுகள் ஓடுவதாக இயேசுவின் நாமத்தினால. சுகமளிக்கிற வல்லமை இறங்கட்டும், ஜீவன் இறங்கட்டும். ரீமா கபா கபா ஃபயர் இன் ஜீசஸ் நேம். இயேசுவின் நாமத்தினால கர்த்தர் சுகமாக்குவீராக. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. முதலாவது சொன்னேன், ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு முடிவு. இரண்டாவது, துதிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு முடிவு. மூன்றாவது, காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு முடிவு. நிறைய பேரு இந்த பாஸ்டர் எப்படிதான் இருப்பாருன்னு தெரியல அப்படின்னு காத்திருந்தீங்க. ஏன்னா சிஸ்டர் போட்டிருக்காங்க, போட்டோ எல்லாம் போட்டுக்கிறாங்க, வித்தியாசமா இருக்க, ப்ராஃபிட் வரன்னு போட்டுக்கிறாங்க. எப்படா இந்த நாள் வரும்? சில பேர் சிரிக்கிறீங்க மனசுக்குள்ள. கர்த்தர் உங்களோட பேசுறாரு. ரீமா கூரபா சந்தே, எப்படிதான் இருப்பாரு இவர், எப்படிதான் பேசுவார், பாப்போமே அப்படின்னு சொல்லி சில பேர் பார்க்கலான்னு வந்திருக்கிறீங்க. சில பேரு இல்ல இன்னைக்கு கூட்டம் நல்லா இருக்கும், மகிமையா இருக்கும், கண்டிப்பா அது ஆசீர்வாதமா இருக்கும்னு ஆவலோட வந்திருக்கிறீங்க. ரெண்டு பேரையும் கர்த்தர் தொடர்றாரு. ரீமா கூரபா சந்தே. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு ஒரு முடிவு உண்டு. வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்களாம். புது பலன். 2022 இந்த அக்டோபர் மாசம் கர்த்தர் உங்களுக்கு எனக்கு ஒரு புது பலனை கொடுக்க போறாரு. உங்க பலவீனங்கள் எல்லாம் மாற்றி, புது பலன். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு ஒரு விடுதலைங்க. 430 ஆண்டுகள் இஸ்ரவேல் ஜனங்க காத்திருந்தாங்க. ஒரு நாளா 2 நாளா அடிமைத்தனத்துல இருந்தாங்க. கர்த்தர் மோசே அனுப்புறாரு. மோசே சொல்ற, ஆண்டவரே நான் என்ன செய்யறதுப்பா, இருக்கிறவராகவே இருக்கிறேன் அனுப்பினார் என்று போய் சொல்லுன்றார். I am that I am, I sent you. யாத்திராகமம் 3:14 இருக்கிறவராகவே இருக்கிறேன். அப்போ ஜனங்க எப்படி இருந்தாங்க தெரியுமா? யாத்திராகமம் 3:7 சொல்லுகிறது, அவர்கள் உபத்திரப்பட்டிருந்தார்கள், அவர்கள் கூக்குரலிட்டு இருந்தார்கள், அவர்கள் வியாகுலப்பட்டிருந்தார்கள். வியாகுலத்தோட கூக்குரலோட கூட இருந்த ஜனங்களை விடுவிக்கும்படி, முடிவு உண்டாகும்படி மோசையை கர்த்தர் அனுப்புகிறார். பாருங்க, அந்த மனுஷன் வனாந்தரத்திலையும் பலவிதமான சூழ்நிலையிலும் இந்த ஜனங்களுக்கு ஒரு முடிவு வராதா என்று சொல்லி பல யுத்தங்களை சந்திக்கிறார், பல வேதனைகளை சந்திக்கிறார்.
எனக்கு அன்பானவர்களே, 430 ஆண்டுகளாய் காத்திருந்த ஜனங்களுக்கு இஸ்ரவேல் என்ற ஒரு தேசத்தை, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை கர்த்தர் கொடுத்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? வருஷமா காத்திருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு தேசத்தையே கர்த்தர் கொடுத்தார், ஒரு முடிவை கொடுத்தார். அடிமைத்தனத்துல இருந்து மாறி உங்களுக்கு கொடுத்தார். சில பேர் இங்க ஸ்ரீலங்கால இருந்து வந்திருக்கலாம். இனி கர்த்தர் உங்களை ஜெர்மனில வச்சிருக்கலாம், பிரான்ஸ்ல வச்சிருக்கலாம், ஸ்வீடன்ல வச்சிருக்கலாம், பல இடத்துல யூகேல வச்சிருக்கலாம். ஏதோ ஒரு அடிமைத்தனத்துல இருந்து, ஏதோ ஒரு யுத்தத்துல இருந்து, ஏதோ ஒரு போராட்டத்துல இருந்து உங்க குடும்பங்கள் எல்லாம் கர்த்தர் கொண்டு போய் இன்னைக்கு பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துல கர்த்தர் வச்சிருக்கிறாரு. உங்களுக்கு ஒரு முடிவை கொடுத்திருக்கிறார், ஒரு முடிவை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, நீங்க யாரோ ஒருவர் விசாக்காக ஜெபம் பண்றீங்க, கர்த்தர் வெளிப்படுத்துறாரு. இங்க யாரோ ஒருவர் விசாக்காக ஜெபம் பண்றீங்க. இங்க யாரோ ஒருவர், ஐயா நான் இந்த இடத்துக்கு வந்து வெளி தேசத்துக்கு வந்து ரொம்ப வருஷம் ஆச்சு, எங்களுக்கு ஒரு சொந்த வீடு இல்லையா அப்படின்னு ஜெபம் பண்றீங்க. சில பேர் இங்க யாரோ ஒருவர் தேங்க்யூ லார்ட், நிரந்தரமான ஒரு வேலை இல்ல, நான் சம்பாதிக்கிறது ஒரு 2000 யூரோ, ஒரு 3000 யூரோ, இந்த பணம் தான் சம்பாதிக்கிறேன், நான் சம்பாதிக்கிறது எல்லாமே கடனுக்கும் இஎம்ஐக்கும் என் வீட்டு சேவைக்கும் போகுது, ஒரு சேவிங்ஸே இல்ல, நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்ற பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஒரு முடிவை கொடுக்க போகிறார். வானத்தின் பலகணிகளை உனக்காக திறக்க போகிறார். ஏன் தெரியுமா? ரொம்ப வருஷமா காத்துட்டு இருக்கீங்க, ரொம்ப மாசமா காத்துட்டு இருக்கிறீங்க, எனக்கு ஒரு அற்புதம் நடக்கணும்னு காத்துட்டு இருக்கீங்க. தேங்க்யூ லார்ட். நாட்கள் வருகிறது, எழுதி வைத்துக் கொள்ளுங்க. நாட்கள் வருகிறது, எழுதி வைத்துக் கொள்ளுங்க. அநேக சாட்சி சொல்றத நீங்க கேட்டு இருக்கிறீங்க. நீங்க சாட்சி சொல்ல போறது பரலோகம் பார்க்க போகுது. கர்த்தர் அப்படிப்பட்ட காரியத்தை உங்க வாழ்க்கையில செய்ய போகிறா. ரீமாலா தூரபா சந்தே. எந்த விஷயத்துக்காக காத்திருக்கிறீங்க? பிள்ளைங்க திருமணம் ஆகணும்னு காத்துட்டு இருக்கீங்களா? குழந்தை வேணும்னு காத்துட்டு இருக்கீங்களா? வேலை வேலைன்னு காத்துட்டு இருக்கிறீங்களா? தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ரீபானாராமா சந்தே. வியாதி சுகமானன்னு காத்துட்டு இருக்கீங்களா? கர்த்தர் அற்புதங்களை செய்கிற நாட்கள் வந்து விட்டது. உனக்கு ஒரு முடிவை கொடுக்க போற நாட்கள் வந்து விட்டது. கர்த்தருக்காக நீ எழும்பி பிரகாசிக்க போற. ரீபாலா தூரபா சந்தே. கர்த்தர் உன்னை சாட்சியாக மாற்ற போகிறா. வேதம் சொல்லுகிறது, நீங்கள் என் சாட்சிகளாய் இருப்பீர்கள், நீங்கள் என் சாட்சிகளா இருப்பீர்கள். அப்படிப்பட்ட அற்புதத்தை கர்த்தர் செய்ய போற கிருபைகளுக்காக நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எங்க கூட்டத்துல இணைந்து இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். அவளை சாட்சியாக வைங்கப்பா. ஒரு முடிவை கொடுங்கப்பா, ஒரு முடிவை கொடுங்கப்பா, ஒரு முடிவை கொடுங்கப்பா. நான்காவது, விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு முடிவை கொடுக்கிறார். முதலாவது சொன்ன ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு முடிவு. இரண்டாவது துதிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு முடிவு. மூன்றாவது காத்திருக்கிறவர்களுக்கு ஒரு முடிவு. நாலாவது விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு முடிவு. உலக மனிதர்கள் காற்ற சுவாசிக்கிறாங்க, நீங்கள நானும் கர்த்தராகிய இயேசுவை சுவாசிக்கிறோம். மறுபடியும் சொல்றேன், உலக மனிதர்கள் காற்ற சுவாசிச்சு வாழறாங்க, நம்மளும் அப்படிதான் சுவாசிச்சு வாழறோம். ஆனா நமக்கு ஸ்பெஷலா என்னன்னா, இயேசுவை சுவாசிக்கிறோம், அவருடைய வார்த்தையை சுவாசிக்கிறோம், அவருடைய பிரசன்னத்தை சுவாசிக்கிறோம், அவருடைய அன்பை சுவாசிக்கிறோம். அதனாலதான் நம்ம நிர்மூலமாக இருப்பது தேவ கிருபை. அவருடைய வார்த்தை சொல்லுது, நீதிமான் விசுவாசத்தினாலே பிழைப்பான். நம்ம ரட்சிக்கப்பட்டது விசுவாசத்தினாலதான் ரட்சிக்கப்பட்டோம். இன்னைக்கு இதுவரைக்கும் நம்ம உயிரோட வாழறோம்னா விசுவாசத்தினாலதான் வாழறோம். கொரோனா காலத்துல எவ்வளவு பேருக்கு வியாதி வந்தது, எவ்வளவு பேர் மரிச்சு போனாங்க. இன்னைக்கு நம்ம கூட்டத்துல கூட, இந்த ஜூம் மீட்டிங்ல கூட நிறைய பேருக்கு இரும்பல், கோல்டு, ஃபீவர், பாடி பெயின் இதெல்லாம் வந்தது. ரீமாலா தூரபா சந்தே. ஆனா இவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தர் நம்மளை இதுவரைக்கும் ஜீவனோட வச்சிருக்கிறார்னா நீங்க அவர் மேல வச்ச விசுவாசம் தான். நமக்கு சுடுதண்ணியும் இல்ல ஆன்டிபயோட்டிக் டேப்லெட்டும் நம்மள சுகமாக்கல. விசுவாசம் உள்ள ஆண்டுடைய ரத்தம் தான் நம்மள சுகமாக்கு. அவருடைய வல்லமை, அவருடைய கிருபை, அவருடைய பிரசன்னம் தான் நம்மளை பாதுகாக்குச்சு. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோட பேசுகிறார். அவர் தெளிவாக சொல்லுகிறார். அவர் சொல்றாரு, நீ விசுவாசி மகளே, உனக்கு ஒரு முடிவை கர்த்தர் கொடுக்க போகிறார். அதிபதி விசுவாசிச்சான், ஐயா என் வீட்டுக்கு வர நீங்க பாத்துறேன்னு இல்ல, ஒரே ஒரு வார்த்தையை சொல்லுங்க. நீங்க ஒருவேளை என்ன முகமுகமா நீங்க பார்க்காம இருந்திருக்கலாம், இந்த பாஸ்டர் யாரு எப்படின்னு உங்களுக்கு தெரியாம இருந்திருக்கலாம். ஆனாலும் நான் பேசுகிற வார்த்தை தேவனுடைய வார்த்தை. இந்த வார்த்தை வெறுமையாய் திரும்பாது, வெறுமையாய் திரும்பாது.
ஏசாயா 55:11 சொல்லுகிறது, என் வார்த்தை ஒரு நாளும் வெறுமையாய் திரும்பாமல் தேவனாகிய கர்த்தர் எந்த நோக்கத்திற்காக இந்த பூலோகத்துக்கு அனுப்பினாரோ அந்த காரியம் நிறைவேறும் அளவும் இன்னைக்கு நீங்க விசுவாசிக்கணும். இன்னைக்கு உங்களை சந்திக்க வந்திருக்கிற குளோபல் ஃபயர் ரிவைவல் மினிஸ்ட்ரிய நான் சந்திக்க எப்படி வந்திருக்கிறேன் தெரியுமா? ஆண்டுடைய வார்த்தையை கொண்டு வந்திருக்கிறேன். ஆண்டுடைய வார்த்தை, இந்த வார்த்தையை நீங்க விசுவாசிங்க ஆண்டவரே. இந்த ஊழியக்காரன் மூலமா எங்களோட நீங்க பேசுறீங்க ஆண்டவரே. எங்களுக்கு ஒரு முடிவை நீங்க கொடுக்க போறீங்க, நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. அந்த முடிவு பல வருஷமா நான் காத்திருந்த ஒரு முடிவு, பல மாதமா நான் காத்திருந்த ஒரு முடிவு, பல நாட்களா நான் காத்திருந்த ஒரு முடிவு எனக்கு நீங்க கொடுக்க போறீங்க என்பதற்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? அது உங்களுக்கு தான் தெரியும். எந்த விஷயத்துக்காக நீங்க ரொம்ப நாட்களா ஒரு முடிவு வரணும்னு சொல்லி காத்துட்டு இருக்கீங்களோ அது கொடுத்துட்டார். விசுவாசிங்க. சந்தேகப்பட தேவையில்ல, சந்தேகமே பட தேவையில்ல. நான் பெற்றுக்கொண்டேன், எனக்கு கிடைச்சிச்சு அப்படின்னு நீங்க விசுவாசிங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போறாரு. வேதாகமத்தை நீங்க பாருங்க, ஆண்டவர் அற்புதம் செய்யும் போதெல்லாம் அவர் கேட்கிற ஒரு காரியம், படிச்சிருக்கிறீங்களா, அழகா இருக்கிறீங்களா, வசதியா இருக்கீங்களான்னு கேட்கல, நீ விசுவாசிக்கிறாயா? இது என்னால கூடும் என்பதை நீ விசுவாசிக்கிறாயா? இதுதான் கர்த்தர் கேட்டார். அப்போ இன்றைக்கு இந்த குளோபல் ஃபயர் மினிஸ்ட்ரியில நீங்க இணைஞ்சிருக்கிறீங்க. நீங்க வரும்போது ஜூம்ல நீங்க அட்டென்ட் பண்ணும் போது விசுவாசிக்கணும். என்ன விசுவாசிக்கணும் தெரியுமா? இன்னைக்கு ஆண்டவர் என் கூட பேச போறாரு, இன்றைக்கு நான் ஒரு விடுதலை பெற்றுக்கொள்ள போறேன், இன்றைக்கு என் வியாதி சுகமா போகுது என்ற விசுவாசத்தோட நீங்க வந்து பாருங்களேன். இந்த மீட்டிங் முடியும் போது ஆமென் நீங்க போடுவீங்க. ஏன் தெரியுமா? உங்களோட கர்த்தர் கிரியை செஞ்சிருப்பாரு. கர்த்தர் உங்களுக்கு கிரியை செஞ்சிருப்பாரு. கர்த்தர் உங்களை தொட்டு இருப்பாரு. கர்த்தருடைய வல்லமை புறப்பட்டு வந்திருக்கும். ரீபாலா தூரமா சந்தே, தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. 4வது குறிப்பு விசுவாசம். கடுகளவு விசுவாசம் டெய்லியும் நம்ம யூஸ் பண்றோம். சாம்பாருக்கு, ரசத்துக்கு, நிறைய பொருட்களுக்கு இந்த கடுகை நம்ம யூஸ் பண்றோம். ஆனா சொல்றாரு, உன் விசுவாசத்துக்கு யூஸ் பண்ணிப்பார், உன் விசுவாசத்துக்கு யூஸ் பண்ணிப்பார். இன்றைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லிப்பார், ஆண்டவரை நான் விசுவாசிக்கிறேன் தகப்பனே, என் வாழ்க்கையில நீங்க ஒரு அற்புதத்தை செய்ய போறீங்க, என் வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்ய போறீங்க, நான் அதை பார்க்க போறேன். அந்நிய கண்கள் அல்லப்பா, என் சொந்த கண்களே, ஹல்லேலூயா, என் சொந்த கண்களே அந்த காரியத்தை செய்து முடிக்க போற கிருபைகளுக்காய் நான் கர்த்தரை துதிக்கிறேன். ரீபாபா லரமா சந்தே ரீமா கூரபா லரமனா திஹரமனா கூரபலதியா. Thank you Holy Spirit, thank you Father, thank you Lord, thank you Jesus. சில பேர் ஜெபிக்கிறீங்க, ஸ்ரீலங்கா போகணும்னு ஆசைப்படுறீங்க, இந்த டைம் போலாமா இல்ல அடுத்த வருஷம் போலாமா அப்படின்னு யோசிக்கிறீங்க. விசுவாசிங்க, கர்த்தர் உங்களை கொண்டு போவார். ரீமாலா தூரபா சந்தே. நன்றி ஆண்டவரே, பேசுகிற வார்த்தைகளுக்கா ஸ்தோத்திரம். ரீபாலா தூரபா சந்தே. Thank you Holy Spirit, thank you Father. நிறைய விஷயங்களை நம்ம எதிர்பார்க்கிறோம், செய்யணும்னு நினைக்கிறோம், ஆனா கொஞ்சம் சந்தேகம் வருது. Thank you Holy Spirit. இன்னைக்கு அந்த சந்தேகத்தின் ஆவி உங்களை விட்டு விலகி ஓடுவதாக. ரீபாலா தூரபா சந்தே. 100% விசுவாசத்தினாலே நீங்கள் பிழைக்கும்படி, பிழை பூட்டும்படி, நீங்க நன்மையை பெற்றுக்கொள்ளும்படி, சுகத்தை அனுபவிக்கும்படி, விடுதலையை, ஓ ஹல்லேலூயா, தேவ மகிமையை நாம் உணரும்படி கர்த்தர் உங்களை கிருபையை பாராட்டுவாராக. கடைசி குறிப்பு, நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படியும் போது நமக்கு ஆண்டவர் ஒரு பெரிய முடிவை கொடுக்கிறார். அல்லேலூயா. தேவன் எதிர்பார்க்கிறது கீழ்ப்படிதல் மிக முக்கியம். உபாகமம் 28 நீங்க வாசித்து பாருங்க, கீழ்ப்படிதலுக்கு வருகக்கூடிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் சொல்றார். ஆண்டவர் முதலாவது அற்புதத்தை கானா ஊர்ல செய்யும் போதும் கூட அவர் கீழ்ப்படிதலை எதிர்பார்த்தார். அதே போல 3000 பேருக்கு சுவிசேஷத்தை ஆண்டவர் அறிவிக்கும் போது கீழ்ப்படிதலை எதிர்பார்த்தார். இன்றைய காலகட்டத்திலும் கூட நம்ம ஜெபிக்கிறோம், ஃபாஸ்டிங் போடுறோம், விசுவாசிக்கிறோம், ஆராதிக்கிறோம், எல்லாம் செய்யறோம். ஆனா நம்ம ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறோமா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். கர்த்தர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே எனக்குள்ளாங்க அந்த கீழ்ப்படுகிற ஆவியை கொடுங்க ஆண்டவரே. ஏதோ ஒரு விஷயம் உமக்கு நான் கீழ்ப்படியாமவே இருக்கிறேன்ப்பா, எல்லாத்திலையும் ஆண்டவரே நான் 100% பெர்ஃபெக்ட் நான் சொல்லல, எனக்குள்ள ஏதோ ஒரு குறை இருக்கு, உமக்கு நான் கீழ்ப்படியாம இருக்கிறேன் ஆண்டவரே. என்கிட்ட நீங்க சொல்லிட்டே இருக்கிறீங்க, இதை விட்டுட்டு வந்துரு, எனக்கு செவி கொடு, தேங்க்யூல என் வார்த்தைக்கு கீழ்ப்படின்னு சொல்றீங்க ஆண்டவரே, ஆனா என்னால முடியல அப்படின்னு சொல்ற சில பேர் இங்க இருக்கிறீங்க. கர்த்தர் உங்க கூட முகமுகமாய் பேசுகிறார். இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. சரண்டர் yourself to God. இன்றைக்கு முழுமையா ஒப்பு கொடுங்க. கர்த்தாவே நான் சிறுக நீர் பெருக தகப்பனே. Thank you Holy Spirit. உம்முடைய நாம மகிமைப்பட ஆண்டவரே என்னை நான் ஒப்பு கொடுத்து கீழ்ப்படுகிறேன் சுவாமி. என் குடும்பத்தின் மீதும், என் மீதும், என் சபையின் மீதும், என் ஆவிக்குரிய வாழ்க்கையின் மீதும் நீ வைத்திருக்கிற தேவ சித்தம், தேவ திட்டம் நிறைவேற நான் கீழ்ப்படிந்து
ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே. தேங்க்யூ லார்ட். சில நேரத்துல கர்த்தர் நமக்கு இந்த இடத்துக்கு போன்னு சொல்லுவாரு, நம்ம கீழ்ப்படியணும். யோனாவை குறித்து சொன்னார் ஆண்டவர், இந்த இடத்துக்கு போ, பல லட்சங்கள் உன்னை கொண்டு ரட்சிக்க தேவன் விருப்பம் உள்ளவரா இருக்கிறார். அவன் சொல்றான், ஆண்டவரே இந்த இடத்துக்கு நான் போக மாட்டேன். கடைசியில அவனே தன் வாயினால அறிக்கை செய்து மீனின் வாயிற்றினால அவன் தொடுக்கப்பட்டு கடைசியில் அந்த இடத்துக்கு ஊழியம் செய்ய அவன் புறப்பட்டு போனான். சில நேரத்துல கர்த்தர் சில இடத்துக்கு போன்னு சொல்லும் போது நாம் கீழ்ப்படிய வேண்டும். அது மிக முக்கியம், மிக மிக அவசியம். ஒரு ஆத்துமா கூட தேவன் நம்மளை பயன்படுத்துவார். ஒரு ஆத்துமா ரட்சிப்பு சொல்ல, சுவிசேஷம் சொல்ல கர்த்தர் நம்மளை பயன்படுத்துவார். அதற்கும் நாம் கீழ்ப்படிய வேண்டும். ரீமாலா தூரபா சந்தே அநேக காரியங்களிலே தேவனுடைய சத்தத்துக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். தேவ சத்தம், தேவன் நம்மோடு பேசுவ சில நேரத்துல அதுக்கும் நம்ம கீழ்ப்படியணும். ரீபாலா தூரபா சந்தே உங்களுடைய சபை ஊழியங்களுக்கு கொடுக்கிற தரிசனங்கள் அது பாரமா நிறைவேறுவதற்கு நாம் செபித்து ஆண்டுடைய காரியங்களுக்கு நாம் ஒப்பு கொடுத்து கீழ்ப்படிய வேண்டும். இப்படி பல காரியங்களுக்கு நாம் கீழ்ப்படிய போது ஆண்டவர் நமக்கு ஒரு பெரிய முடிவை கொடுப்பார். பாருங்க, அந்த கானாவூர் திருமணத்துல ஆண்டுடைய வார்த்தையை மாத்திரம் அவங்க கீழ்ப்படியாம இருந்திருந்தாங்கன்னா ஒரு நல்ல ரசம் கிடைச்சிருக்குமா? யோசிச்சு பாருங்க. மனுஷனால் உண்டானப்பட்ட ரசம் ஃபர்ஸ்ட் வந்தவங்க சாப்பிட்டு போயிட்டாங்க, ஃபர்ஸ்ட் வந்தவங்க. ஆனா கடைசியில இருந்தவங்க தான் ஆண்டவர் கொடுத்த ரசம் கிடைச்சிச்சு. நிறைய பேர் ஜூம் மீட்டிங் வரீங்க, ஃபர்ஸ்ட் பாக்குறீங்க, அப்புறம் போயிடுறீங்க. அப்படி இருக்க கூடாது, கடைசி வரைக்கும் இருக்கணும். அப்போதுதான் தேவன் கொடுக்கிற ரசம் கிடைக்கும். அல்லேலூயா. தேவன் கொடுக்கிற ரசம் கிடைக்கும். தேவன் கொடுக்கிற ரசம். ரீமாலா தூரபா சந்தே. அப்போ அந்த பந்தி விசாரிப்புக்காரன் சொன்னா, முந்தின ரசத்தை காட்டிலும் பிந்தினது எவ்வளவோ சுவையா இருந்தது, சுவையா இருந்தது. இந்த அக்டோபர் மாசத்துல கர்த்தர் சொல்றாரு, உன் வாழ்க்கை சுவையா இருக்க போது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உன் முந்தின வாழ்க்கை, சில பேர் சொல்றீங்க என் லைஃபே போச்சுங்க, என் லைஃபே போச்சு, என் லைஃபே போச்சு. யாரெல்லாம் அப்படி சொல்றீங்களோ ஆண்டவர் உன் வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறார், சுவையாய் மாற்றுகிறார், சுவையாய் மாற்றுகிறார். சொல்லாத என் லைஃபே போயிடுச்சு, நிம்மதியே இல்ல, நான் போராடிட்டு இருக்கிறேன் சொல்லாத. கர்த்தருடைய வார்த்தை வருது, உன் வாழ்க்கையை சுவையாய் மாற்றுகிறார். இன்னைக்கு 5 தலைப்பின் கீழாக கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானித்து இருக்கிறோம். எத்தனை பேர் சொல்ல முடியும் இன்னைக்கு கர்த்தர் என்னோட பேசியிருக்கிறார் சொல்லி? டெக்ஸ்ட் மெசேஜ் நான் பாக்குறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Lord. சில பேர் எழுதுறீங்க, ரீமாலா தூரமா ஷதுரபலதியா. கர்த்தருடைய வார்த்தை இந்த தீர்க்க தரிசனமாய் வெளிப்பட்டு இருக்கிறது. God bless you sister வசிகி. ரீமாலா தூரபா ஷதுரபலதியா. Thank you Lord, thank you Lord. அநேகரோட கூட கர்த்தர் இடைப்பட்டு இருக்கிறார். God bless you brother Mervin Basco. ரீமாலா தூரமா ஷதுரபலதியா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். God bless you sister லிலி ராஜ். ரீபாலா தூரமா கூரமா நதியா. நன்றி, நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா. ஆவியானவரே உமக்கு மகிமை, 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 மகிமை. உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பெரியவர், 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 வல்லமை உள்ளவர், மாறாதவர், எங்களோட இடைப்படுகிறவர் ஆண்டவரே. இந்த அருமையான இந்த வேளையில எங்களோட நீர் இடைப்பட்ட கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ லார்ட். 40 பேர் இணைஞ்சிருக்கிறீங்க. இந்த 40 பேரையும் ஆண்டவரே உம்முடைய கரத்துல நான் ஒப்பு கொடுக்கிறேன். Father, the 40 people they were connected in the Zoom. Committed all those 40 members into the hands of Father Lord. You guide them, you lead them, you provide them, you bless them, you transform them, you heal them, you deliver them, oh Father Lord. கர்த்தர் நீர் அப்படிப்பட்ட காரியத்தை செய்ய போற கிருபைகளுக்காக நன்றி, நன்றி. எங்களோட நீங்க பேசிருக்கிறீங்க ஆண்டவரே. எங்களுக்கு ஒரு முடிவை கொடுக்க போறீங்க. ஜெபிக்கிறவனுக்கு ஒரு முடிவு, ஜெபிக்கிறவனுக்கு ஒரு முடிவு, துதிக்கிறவங்களுக்கு ஒரு முடிவு, காத்திருக்கிறவங்களுக்கு ஒரு முடிவு, விசுவாசிக்கிறவங்களுக்கு ஒரு முடிவு, கீழ்ப்படியவங்களுக்கு ஒரு முடிவு. இந்த 5 காரியத்தையும் ஒருவேளை ஐயா என்னால ஜெபிக்க முடியல, ஐயா என்னால துதிக்க முடியல, ஐயா என்னால காத்திருக்க முடியல, ஐயா என்னால விசுவாசிக்க முடியல, ஐயா என்னால கீழ்ப்படிய முடியல என்று நீங்கள் இருப்பீங்க என்று சொன்னால் இந்த கூட்டத்துல உங்களை ஒப்பு கொடுத்து பாருங்க. உண்மையிலேயே சொல்றேன், இன்னும் 2 மாசம் இருக்கு புது வருஷத்துக்கு போறதுக்கு. இந்த 2 மாசத்துக்குள்ள எதெல்லாம் உனக்கு கர்த்தர் வாக்கு பண்ணாரோ, எந்த தரிசனத்தை நீ பெற்றுக்கொண்டாயோ, இந்த முடிவுக்குள்ள உனக்கு கர்த்தர் கொடுக்க போறார். ரீபாலா தூரபா சந்தே. எல்லாம் சாட்சி சொல்ல போறீங்க. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்யும். கண்களை மூடி நாம் செபிப்போம். நல்ல பிதாவே, தர்மியான இந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம். எங்களோட நீ இடைப்பட்டு இருக்கிறீர்.
உடைய பிரசனம் கடந்து வந்தது. சாட்சிகளை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். சுகத்தை கொடுத்து விட்டீர் என்ற அன்புக்காக நன்றி. விடுதலை கொடுத்து விட்டீர் என்ற கிருபைகளுக்காக நன்றி. நீர் பேசிவிட்டீர் என்ற தயவுக்காக நன்றி. வந்த ஒவ்வொருவருடைய குடும்பத்தையும், ஊழியங்களையும், அவருடைய பிள்ளைகளையும், அவர் செய்கிற வேலைகளையும், குடும்பத்தாரையும், தேசத்தையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. கிருபையின் கரம் உங்களோட கூட இருக்கட்டும் ஆண்டவரே. இதுவரையிலும் செய்த நன்மைகள் அல்ல, இனிமேலும் நீ செய்த நன்மைகளை கண்டு இவர்கள் ஒவ்வொருவரையும் உமக்கு மேன்மையாய் நீர் மாற்ற போகிறீர். கிருபையாய் உருவாக்க போகிறீர். பெரிய காரியங்களை செய்து சாட்சியா நிற்க வைக்க போகிறீர். எல்லாம் துதியும் கனமும் மகிமையும் படைத்த உருவாக்கின வரப்போகிற எங்கள் ஆண்டவராக இயேசுக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஆமென் ஆமென் ஆமென். Thank you, Pastor.